ரீசென்ட்டா டிடிஎஃப் வாசன் அவர்கள வந்து கார்ல ஃபோன் பேசிட்டு போன காரணத்துக்காக அரெஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. மதுரையில வச்சு அதுக்கான பெயிலும் வந்து குடுத்துட்டாங்கங்கிற மாரியான விஷயங்கள் நேத்தே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இது சம்மந்தமா அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஷாலினி ஜோயா அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. "ஸ்டே ஸ்ட்ராங் மை டியர்ஸ் ஃபேவரைட் பாய். நான் எப்பயுமே உன் கூட இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே ரொம்ப கைண்டான பெர்சன் வந்து நீ தான். அண்ட் இப்ப நடக்கிற எதுக்குமே வந்து நீ காரணம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே வந்து தெரியும். நான் எப்பயுமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே விடு பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் வந்து ஷேரும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷாலின் ஜோயா யாருன்னு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. சிடபிள்யூசில ஒன் ஆஃப் த குக்கா வந்து அவங்களுமே வந்து அந்த ஷோல வந்து கண்டஸ்டன்ட்டா வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து இவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடிய இதா வந்து இருக்குது. பிளஸ் டிடிஎஃப் வாசன் அவர்கள வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா சோசியல் மீடியாக்கள்ல வந்து அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து ஆமா இவர் சொல்றது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் வந்து பேசப்பட்டுச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா 23 வயசு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம மேல வர்றது யாருக்குமே வந்து பிடிக்கல போல இருக்குது. வீதிக்கு வீதி டாஸ்மார்க் இருக்குது. அதெல்லாம் பார்த்து கெட்டு போகாம நான் போடுற வீடியோஸை பார்த்து தான் வந்து இந்த குழந்தைங்க வந்து கெட்டு போக போறாங்களா? போர்ஷஸ் கார்ல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா வந்து யாருமே வந்து எடுத்துட்டு போல. ஆஃப்டர் ஆல் நான் ஒரு ஃபோன் கால் தான் வந்து பேசினேன். அதுக்கு என் மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரீசெண்டா அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போகும்போது பத்திரிகையாளர்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணமா இன்னொரு சில விஷயங்களும் வந்து சொல்லப்படுது. சமீபத்துல ஒரு கட்சியை சார்ந்த ஒரு சில விஷயங்களை வந்து ஒருத்தர் கூட வந்து பேசுற மாதிரியும் அந்த கட்சியை பத்தி ப்ரமோட் பண்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருந்தது. அந்த ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணி இவர் இப்படி பேசினதுக்காக தான் வந்து இவரை இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த அரெஸ்ட் பண்றதுக்கான காரணமுமே வந்து இதுவா தான் வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேரால வந்து பேசப்பட்டுட்டு இருக்குது. சோ எது எப்படி இருந்தாலும் ரீசெண்டா பெயில் வாங்கின அவரு வெளியில வந்துட்டாரு. சோ திரும்பவும் எந்த பிரச்சனையிலும் வந்து சிக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு டிடிஎஃப் வாசன் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து அவங்கவுங்க சைடு இருந்து வந்து பிரேயர் போட்டுட்டு இருக்காங்க.